அமெரிக்காவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சீரிஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பல வீடியோக்கள் அதில் ஆட் ஆகிட்டே இருக்கு. இப்போ திரும்பவும் மார்ச் 14 போயிங் 737 ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா டென்வர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தீ விபத்தாயிருந்திருக்கு. நல்ல வேலையாக டச் டவுன் பண்ணிடுச்சு. சில நபர்களுக்கு காயம் அடைஞ்சிருக்காங்க, சாறு காயங்கள், சில சில சாறு காயங்கள் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். மற்றவங்களாம் மீட் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கரும்புகைகள் வந்திருக்கு. காரணம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நல்ல வேலையாக தரையிறக்கிட்டாங்க. அது அமெரிக்காவில் இது போல தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் 1.5 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவோட ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாண்ட்ராஸ் பகுதியில் கிராஷ் லேண்ட் ஆயிருக்கு. இதனால அதில் பயணம் செஞ்ச சோல்ஜர்ஸ்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. பெருமளவில் அமெரிக்காவில் இது போல விமான விபத்துகள் நடக்குது. அதுவும் 2 மாசத்துல மட்டும் இந்த வருஷத்துல மிக பெரும் மோசமான ஒரு சூழ்நிலை இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கு. உலகளாவிய அளவில் மொத்தம் 94 ஆக்சிடென்ட் வெறும் 2 மாசத்துல நடந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி சாங்ஷன்ஸா, இதுதான் காரணமா அப்படிங்கிற பல கோணங்கள்ல பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது போல மோசமான விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு ரொம்ப மோசமான சூழல் தாங்க. ஏன்னா நியூயார்க் பகுதியில் அதுவும் ஒரு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அந்த செய்திகளும் பார்த்தேன். என்னன்னா சும்மா புதற மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து தீ பிடிச்சிருந்துருக்குது. அது பார்த்தா படப்படன்னு தீ பிடிச்சி பெருமளவில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நியூயார்க் பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தீயணைப்பு வந்து அப்புறம் அணைச்சிட்டாங்க, இதாயிடுச்சு. பட் ஆனால் இது போல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. என்னமோ பிரச்சனை இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் மூடி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது பெருசாயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது போல பல விஷயங்கள் சர்ச்சைகள் பைடன் அவர்களோட அரசாங்கத்திலேருந்தே வெடிக்க ஆரம்பிச்சது. இப்போ அது மிக பெரும் வீரியமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த காரணத்தினால தான் சாங்ஷன்ஸ் போட முடியாது, அதனால டாரிஃப் போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இந்த யூரோப்பியன் யூனியன் கனடாலாம் அமைதியாக இருங்கப்பா, யாரும் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா மிரட்டிட்டு இருக்கிறாரா என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போது, ரஷ்யா கூட ட்ரம்ப் அவர்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இணக்கமாக போகிற மாதிரி தெரியுது பைடன் அவர்களோட கம்பேர் பண்ணும்போது ரஷ்யாவோட. ஸோ அந்த காரணங்கள்னால என்னமோ சிக்கல் இருக்கு பெருமளவில் அப்படிங்களும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பைடன் அவர்களோட அரசாங்கத்தில் ஏறி அனுப்பிச்சி விட்டாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அமெரிக்காவை சேர்ந்த 2 பேர். சுனிதா வில்லியம்ஸ் அவர்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு வர முடியல. இதான் வந்துருவோன்றாங்க. இப்போ திரும்பவும் ஸ்டார்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்புகிறோம், கூட்டிகிட்டு வரதுக்காக ரெக்கவரி மிஷின் அனுப்புகிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுவாக சக்ஸஸ் ஆகுதா என்ன எங்கிறது பார்ப்பேன். என்ன ரஷ்யா ஏதாவது வேணும்னா கேளப்பா, செஞ்சு தரேன், போய் கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கிறவங்கள ரஷ்யா கிட்ட முறையிட்டுருவாங்களா அப்படிங்கிறத தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ அமெரிக்காவில் ஏகப்பட்ட சிக்கல்கள். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து சடவுன் ஆயிடும். ஏன்னா ஏகப்பட்ட கடன்கள் தேவைப்படுது. ரொம்ப அவர்கள் வந்து ஏகப்பட்ட தேவையற்ற செலவுகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணி என்னதான் நடத்தினாலும் இப்போ திரும்பவும் அடுத்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் ரன் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் வேணும். அந்த ஃபண்டிங்க்கான பில்லை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் பாஸ் ஆகிருக்கு சபையில். நான் ஒரு தடவை இது போல் வந்து பாஸ் பண்ணும்போது அது பைடன் அவர்களோட அரசாங்கம்லாம் பெரும் பேசுபொருளாக இருந்தது. கவர்மெண்ட் சடவுன் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே. இப்போ அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி அமெரிக்கா வந்துகிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்களோட தலைமையில் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த தடவை பாஸ் பண்ணிக்கிறாங்க. செப்டம்பர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். இந்த பிரச்சனையில் யூகே தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் மீட்டிங் 25 ஐரோப்பிய நாடுகள் கனடா இவங்களாம் வந்து பார்த்தா மிக முக்கியமான நாடுகள் ஒன்று கூடி மீட்டிங் போட்டுக்கிறாங்க. அதாவது 3 மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம இதில் பேச போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று உக்ரைனை பலப்படுத்துதல். 2வது வந்து பார்த்தீங்கன்னா குரூசலான நேரத்தில், அதாவது ரஷ்யா வந்து அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்க போகிறாங்கன்னா சீர்குலைக்கிறது, ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறது. இது போல வேலைகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதோட இப்போ ஒரு வேலை ரஷ்யா வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பிளாக்கேடு போடுறது, இந்த கப்பல்கள்லாம் பிடிச்சிட்டு போகிறது, 1 மாதம் பிடிச்சி வச்சுக்கிறது, இது போல் வேலைகள். இந்த ஃபின்லாண்டு பிடிச்சி வச்சாங்க இல்லையா, ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது. இது போல் ஏதாவது பேசுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான நேரங்களில் அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான வேலைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற தலைப்பில் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கியமான தலைப்பில் பேசிட்டு போகிறாங்க. இதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. ஒன்று கூடி அதுக்கே செலவாகுது இப்போ அதிகமாக, அதனால் ஆன்லைன்லேயே பேசிக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களாம் ஆன்லைன் கிளாஸில் இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ்னால என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க படிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து பல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இதுதான் சரியான தருணம், எப்படியாவது பேசி ரஷ்யாவை இந்த சீஸ்ஃபயர்களுக்கு ஒத்துக்க வச்சு அவர் டேர்ம்ஸ் சொல்லிக்கிறார், எது சொன்னாலும் இதுதான் சரியான தருணம், அமைதி வந்துடும் போல தெரியுது, கரெக்ட் அழுத்தி பிடிச்சி
சீஸ்ஃபயரை வாங்கிருங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் அந்த அளவுக்கு ஒத்துக்கிறாரு, அவர் டேர்ம்ஸ் சொன்னாலும் இவர் ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறது போல யோசிச்சோம்னா, ரஷ்யா ரொம்ப அதிக அளவுல ராணுவத்த வந்து பார்த்தீங்கன்னா, சுமி பகுதிக்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டு இருக்காங்க. எந்த நேரமும் உள்ள வந்துருவாங்க. இது நம்ம போன பதிவுல பார்த்தோம் இல்லையா? வண்டி வண்டியா வந்து இறங்கிட்டு இருக்கு கர்ஸ் பகுதியிலன்னு. ஸோ இது இவரும் பார்த்துக்கிறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதிகமான வீரர்கள் சுமி பகுதியில இருக்கிறாங்க. நீங்க தானங்க அத போய் தேவையில்லாம ஓப்பன் பண்ணி விட்டீங்க டோர. அந்த டோர் உடைஞ்சிருச்சு. அந்த டோர் வழியா உள்ள வரப்போறாங்க. அவ்வளோதானே அப்படிங்கிற போல இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல சண்டையெல்லாம் நடக்கல. இந்த லுஹான்ஸ்க், டொனெட்ஸ்க், ஜாப்ரோசியா, கெர்சன் இந்த பகுதியில நடந்துட்டு இருந்தது. இவங்க தான் தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கர்ஸ்க் பகுதிக்குள்ள போனாங்க. இதாவது இது போல நடக்குதுன்றதுனால தான் ரஷ்யா கர்கிவ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி குச்சாங்க. ஏன்னா இந்த கர்கிவ் பகுதியிலும் சரி, சுமி பகுதியிலும் சரி அதிகமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறது போல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த கர்கிவ் பகுதிக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுமி பகுதியிலேருந்து கர்ஸ்க் பகுதிக்குள்ள உக்ரைன் போனாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிலர் சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனால் அந்த டைம்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் காமிச்சு இது போல இடங்கள்ல இது போல தாக்குதல்லாம் நடந்துட்டு இருந்தது. ரஷ்யாவுக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த கர்ஸ்க் பகுதியில் உக்ரைனியன்ஸ் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்போம். சரி, ஓகே. இப்போ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிக அளவில் படைகளை குவிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக? கண்டிப்பாக சுமி பகுதிகளுக்கு ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து காம்பேட் ஜோனில், அதாவது சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியில் லாங் ரேஞ்ச் நெப்டியூன் மிசைல், இந்த மிசைல் வந்து இவங்க மாடிஃபை பண்ணி லாங் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மிசைலை மாடிஃபை பண்ணி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அதிகமான ப்ரொடக்ஷனுக்கு போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ரஷ்யா மேலே அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எதுக்காக இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்னா, ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள தாக்குதல் பண்றதுக்கு மற்றவங்க கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அப்படி தேவையில்லை. உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் சீஸ்ஃபயராவது வேணும் அப்படிங்கிற இவங்க தரப்புல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன், உக்ரைன்லாம் பார்சல் சீஸ்ஃபயர், லேண்டு, சி இந்த ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, ஃபுல் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற அமெரிக்க தரப்புன்னு சொன்னாங்க. ஸோ இது எதுக்குமே ஒத்துக்கல அப்படின்னா அழுத்தங்கள் பெருமளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூடிய உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க இவங்க அப்படிங்கிற போல பொறுத்து வந்து பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டோம்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ரொப்போசலை வந்து பார்த்தீங்கன்னா விட்டாஃப் அவர்கள் தலைமையில் வந்து வச்சுருந்தாங்க, அமெரிக்க தரப்புலேருந்து வச்சுருந்தாங்க. இந்த ப்ரொப்போசல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்செப்ட் ஆயிருமா அப்படின்றது போல இருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இரு தரப்புலையும் வரதா சொல்கிறாங்க. அது மொதல் கட்டத்தை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி ரெண்டாவது கட்டம் போல் இருக்கும் அப்படிங்கிறது போல் இவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. எதனால இந்த பிலிடெல்பியா கார்டியாலேருந்து இப்போ வரமாட்டீங்க, இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்லுவீங்க அப்படியா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிம்பிளிக்கு பில்லாப்பி அப்படின்ட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற போல கேள்விகள் அவங்க தரப்புலேருந்து இருக்குது. ஸோ இது போல் இரு தரப்புலையும் வந்து அந்த நம்பகத்தன்மை இல்லாத ஒரு காரணத்தினால இது இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய மாட்டேது அப்படிங்கிற போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்போது பார்ப்போம். ஆனால் அமெரிக்காவோட ஒரு சிட்டிசனை ஹமாஸ் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஷிஃப்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ட்ரம்ப் அவர்களோட நெகோசியேஷன் என்னதான் அடாவுடையத்தனமாக இருக்குது அப்படிங்கிற தோற்றம் இருந்தாலும் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் இருதரப்புலேயும் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துலேயும் அமைதியாக சுமூகமாக பேசி தீட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பெரும் பிரச்சனையாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் ஈராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஸோட தலைவர் அவனை வந்து பார்த்தா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் சென்ட்ரல் கமாண்ட், அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்தா வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மிகவும் முக்கியமான ஒரு நபரை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல. இதனால தீவிரவாத தாக்குதலாக பெருமளவில் நின்றுமா இதுக்கு மேலே அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நல்லது நடந்தால் ஓகே தான். அடுத்து அப்படியே போயிட்டோம்னா தாய்லாந்து போயிட்டோம்னா இந்த தாய்லாண்டில் உய்கூரோட நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து டிபோர்ட் பண்ணி நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம்ப்பா, ஒரு 40 பேர்த்திட்ட வச்சுக்கிறோம்ப்பா, நாங்களே செலவு பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், கொஞ்ச நாள் கழிச்சு இங்கேருந்து அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறதோட கேட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செல்லாது, கிளம்புக்குமா அப்படிங்கிற போல சீனா கிட்டே அனுப்பி விட்டாங்க. இப்போ சீனா அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்குவாங்க. இதனால கோபம் அடைஞ்சா ட்ரம்ப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன்ஸ் போடலாம், இதுக்கு மேலே எங்கள் நாட்டுக்கு வராதிங்கன்னு சில மிக முக்கியமான நபர்களுக்கு, அரசு ஊழியர்கள்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் போடுறதா சொல்லப்பட்டு வருது அமெரிக்க தரப்புலேருந்து. இதனால அவங்க ஏதாவது யோசிப்பாங்களா? ஏன்னா உய்கூர் தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களை அவங்க நாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது அவங்க ஸ்பெஷல் ஏஜென்ட்டா இல்லை ட்ரைனிங்காக ஏதாவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து நாளைக்கு சீனாவில் போய் ஏதாவது செஞ்சு அதுக்கு காரணம் இவங்க தான், இவங்க தாய்லாண்டில் ட்ரைனிங் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இரு நாடுகளுக்குள்ளே முட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி வந்து சிரியா மிக முக்கியமாக இருக்குது இந்த பைப்லைன் போகிறதுக்கு, கேஸ் பைப்லைனுக்கு இது போல் கனெக்ஷன்லாம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் புது டிரான்சிட் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, வர்த்தக பாதை, அதாவது
அரேபியன் சி வழியாக வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ, சவுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டன், இஸ்ரேல், அது மெடிட்ரேனியன் சீக்கு போகுது. ஸோ அதே போல் சீனா வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தோட ஒரு வர்த்தக பாதை அமைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது சுற்றி போயிட்டு இருக்க வேண்டியது நம்ம மலாக்கா ஸ்டேட் வழியாக தாய்லாந்து வழியாக போகலாம், இதனால தாய்லாந்துக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்கலாம் பேசியிருந்தாங்க. ஸோ இது போல நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது போல விஷயங்கள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவங்க டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, அமெரிக்கா வேற நாட்டு நபர்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி டிபோர்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அது இல்லீகல் இமிகிரன்ஸு, அது ஏலியன்ஸு அப்படி இப்படின்னு வியாக்கியானமாக பேசுகிறாங்க அவங்க. அதாவது அப்படின்னு சில அனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த நபர்களை அந்தந்த நாட்டுக்கு தானே அனுப்பணும். இப்போ உய்கூர் முஸ்லீம்ஸை வந்து அவங்க டிபோர்ட் பண்ணுறாங்கன்னா சீனாக்கு தானே பண்ணணும். அவங்கள இதுக்கு கொண்டு போய் தாய்லாண்டில் கொண்டு போய் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. இது தப்பு தானே, அப்புறம் அவங்கள டிபோர்ட் பண்ண தானே செய்வாங்க அப்படிங்கிற கேள்விகள் நியாயமாக சில அனலிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் வராது. ஒரு வேலை டிபோர்ட் பண்ணணும்னு சீக்ரெட் சர்வீஸ், ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ், ஸ்பை ஏஜென்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா ஏற்றுமதி பல நாடுகளுக்கும் அப்படின்ற கேள்விகள் வருது. அதை மிங்கிள் பண்ணி 10ல் 1 அப்படிங்கிறத குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி ஏற்றி அனுப்பிடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஏற்றி அனுப்பியிருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலிஸ்தான், ஏன்னா காலிஸ்தான் அமைப்புலாம் அங்கே பெருமளவில் இருக்குது. அவங்கள வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இப்போ வரைக்கும் தடை விதிக்கிறது இல்லை அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க ஒரு சைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ப்ரொட்டஸ்ட்டு. ஸோ அதுபோல் நபர்கள்லாம் ஏற்றி அனுப்பி விட்டாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனலிஸ்ட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அப்படியே நம்ம இந்த நார்த் கொரியா சவுத் கொரியாட்ட வந்துட்டோம்னா, நார்த் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரான ருடன்கோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது அந்த இடத்துல அந்த இரு நாடுகளோட உறவை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது எந்த அளவுக்கு அவங்க பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிலிட்ரி நார்மல் டைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். இந்த சமயத்தில் ரஷ்யாவோட போர் விமானங்கள் சவுத் கொரியா பக்கத்தில் வந்திருக்கு, ஆனால் வைலேஷன்லாம் பண்ணிங்க வந்துட்டு போயிருக்குங்க அவ்வளோதாங்க அப்படிங்கிறது போல் சவுத் கொரியா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமெரிக்காவோட இணைஞ்சு நார்த் கொரியாக்கு எகெயின்ஸ்டாக சவுத் கொரியா ட்ரில் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தம்பி இதுக்கு மேலே நாங்கள் வந்து ட்ரில் பண்ணுவோம்ப்பா பார்த்துக்க அப்படிங்கிறதோட ஒரு மிரட்டலாக இதுக்கு மேலே இது அப்படிங்கிறதோட கேள்விகள் இருக்குது. இதுக்கு மேலே அமெரிக்காவை இங்கே உள்ள விட்டிங்கன்னா நான் வருவோம் பார்த்துக்க நார்த் கொரியாவுக்கு அப்படிங்கோல அமெரிக்காவோட சரி ரஷ்யாவோட விமானங்கள் இங்கே வருதா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஜோதியாக இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவில் ஏகப்பட்ட சிக்கல்கள், அதில் மிக பெரும் சிக்கலாக இருக்குது டேரிஃப் போட்டுருவாருன்னு ஒரு அச்சம் ட்ரம்ப் அவர்கள். அதனால் எங்களுக்கு மட்டும் விடுப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிற போல சவுத் கொரியா தரப்புலேருந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அதிபர் இருந்திருந்தா இல்லையா யூன் ஷூ கியூல் அவர்கள், ஸோ அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸெல்லாம் போட்டிருந்தாங்க. அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேண்டாம் அரசுலாம் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படிங்கிற அவரெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ அடுத்தது திரும்ப அவர் அதிபர் ஆவாரா இல்லை அவ்வளோதானா அதிபர் பதவிக்கு அவர் வரமாட்டாரா அப்படின்ற போல கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா அவருக்கு ஆதரவு ஒரு சைடு பெருகிட்டு இருக்கு, எதிர்ப்பும் ஓரளவுக்கு பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் ஆட்சி கழிப்பு பண்ணி ஏதாவது ஒரு எலெக்ஷன் வச்சு இல்லை வேறு ஏதாவது செய்ய போகிறாங்களான்னு. ஏன்னா யூரோப்பில் செர்பியாவில் மிகப்பெரும் அளவில் ஆட்சி கழிப்பு நடக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பெரும் அளவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செர்பியாவோட அந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா பெல்கிரேட், அதை முற்றுகிட்டு இருக்காங்க. இதனால் கம்ப்ளீட்டாக போக்குவரத்தே இல்லை. மிக பெரும் அளவில் கலர் ரெவல்யூஷன் மாதிரி நடக்குது. எப்படி உக்ரைனில் நடந்தது அதே போல இங்கே நடக்குது. ஆட்சி கலைச்சிருவாங்களா அப்படிங்கிற பதட்டங்கள் வந்திருக்கு. ஒரு டைம் ஒரு நாடுகளில் இது போல் ஆட்சி கழிப்பு நடக்குது. இதுக்கு பின்னாடி ஒருத்தவங்களோட ஃபண்டிங் இருக்குது அப்படிங்கும்போது அது அந்த நாட்டோட பிரஜைகள் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ இந்த போராட்டம் மாணவர்கள் கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனையோ அந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஜியோ பாலிட்டிக்ஸில் இப்போ இருக்கக்கூடிய வூகிக் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காரு. ஸோ அதனால இது போல் ஒரு மாற்றம் வருதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் செர்பியாவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.